என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவில் மீண்டும் அதிரடி உடைப்பு. தாவைக்கவை நோக்கி நகரும் எம்எல்ஏக்கள். பின்னணியிலிருந்து வேலை பார்த்த செங்கோட்டையன். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அதிர்ச்சியில இருந்து அதிமுக இன்னும் மீண்டு வராத நிலையில அக்கட்சியின் அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடிய வகையிலான அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையேயான உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள சூழல்ல அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அதிரடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய மூவரும் தங்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகரிடம் வழங்கிய நிலையில இதன் பின்னணியில் அதிமுகவின் மூத்த தலைவர் கே செங்கோட்டையன் வியூகம் இருப்பதாக பரபரப்பாக பேசப்படுது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சென்னைக்கு வந்த வேகத்திலேயே செங்கோட்டையன் நடத்திய இந்த அரசியல் நகர்வு அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய பின்னணி செய்தி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவைக்கவுல இணைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு செங்கோட்டையன் தான் காரணம் என்று சொல்லப்படுது. மேலும் மரகதம் குமரவேல் இவங்க மதுராந்தகம் எம்எல்ஏ, ஜெயக்குமார் பெருந்துறை எம்எல்ஏ, சத்யபாமா தாராபுரம் எம்எல்ஏ ஆகியோர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரின் ராஜினாமா கடிதங்களும் சபாநாயகர் கைகளுக்கு சென்றுள்ளது. இது அதிமுகவை நிலைகுலைய வைத்துள்ளது என்றே சொல்லலாம். முன்னதாக நேற்றைய தினம் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரு மருத்துவ செக்கப்பிற்காக மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். அப்படி இருக்க சட்டென்று அவசரமாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறாரு. மேலும் வீட்டில் ஓய்வு கூட எடுக்காமல் சட்டென விமானம் மூலமாக சென்னைக்கும் வந்து இறங்கியிருக்கிறாரு. அவர் சென்னையில கால் வைத்த சில மணி நேரங்களிலேயே இந்த 3 எம்எல்ஏக்களும் தங்களின் பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செங்கோட்டையன் கோட்டைக்கு வரும் வரையிலும் இவர்கள் யாரும் ராஜினாமா கடிதத்தை தரல. ஆனால் செங்கோட்டையன் வந்த பிறகே இந்த படலம் ஆரம்பிச்சிருக்கிறது. இவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் போது கூட அங்கு செங்கோட்டையன் கூட இருந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து வந்தவர். அவருக்கு இன்னுமே அதிமுகவுல பல நிர்வாகிகளுடன் தொடர்பு இருக்கலாம். இதன் காரணமாக அவரே காய்களை நகர்த்தி மூவரையும் தூக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதுல மற்றொரு கவனிக்க வைக்கக்கூடிய விஷயமும் இருக்கிறது. அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு என்னதான் தாவைக்க அரசிற்கு ஆதரவு தெரிவிச்சாலுமே அவங்களுக்கு விஜய் தரப்பு அமைச்சரவையில இடம் கொடுக்கல. இதனால கோவை சிறுமி பாலியல் விவகாரத்துல கூட விஜய் அரசை வேலுமணி ரொம்பவே கடுமையாக சாடி இருந்தாரு. இதனால கோவை சிறுமி பாலியல் விவகாரத்துல கூட விஜய் அரசை வேலுமணி மிக கடுமையாக சாடி அறிக்கை ஒன்றையுமே விடுத்திருந்தாரு. அந்த அறிக்கை சில மணி நேரத்திலேயே வேலுமணி ஆதரவாளர்களை தாவைக்கவுல ஐக்கியமாகிறார்கள். இந்த 3 பேரின் அதிரடி ராஜினாமா பேரிடியாக இருக்கும். ராஜினாமா காரணமாக இடைத்தேர்தல் நடக்கும் போது மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய மூவருக்குமே அதே தொகுதியில தாவைக்கு சார்பாக மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படலாம் என்று சொல்லப்படுது. இந்த முறை அவர்கள் தாவைக்கவின் அதிகாரப்பூர்வ விசில் சின்னத்துல களம் காண போகிறார்கள். இவர்களை தொடர்ந்து மேலும் பல எம்எல்ஏக்கள் தாவைக்கவை நோக்கி படையெடுக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுது. இந்த நிலையில ஒரு புறம் விஜயின் அரசை மிக கடுமையாக விமர்சித்து அறிக்கை விடுத்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி, மற்றொரு புறம் தன்னுடைய ஆதரவாளர்களை தாவைக்கவுல இணைக்கும் இந்த மர்மமான அரசியல் விளையாட்டு அதிமுகவின் பலத்தை 47 44 குறைச்சிருக்கு. இது முதல்வர் விஜயின் தாவைக்க அரசுக்கு மேலும் வலு சேர்க்கும் ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுது. இந்த நிலையில அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.